வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், எபோலா வைரஸ் கனடாவிற்குள் நுழைவதை தடுப்பதற்காக கனடாவினுடைய பொது சுகாதார நிறுவனமானது புதிய எல்லை கட்டுப்பாட்டு விதிகளை கடுமையாக்கி இருக்கிறது. இந்த விதிகள் மே 30 முதல் ஆகஸ்ட் 29 வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 21 நாட்களில் கொங்கோ, உகாண்டா அல்லது தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு சென்ற பயணிகள் கடுமையான சோதனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அவர்கள் கனடா வந்ததும் ஒரு நல்ல தனிமைப்படுத்தல் திட்டத்தை காட்ட வேண்டும். அவர்கள் பொதுமக்களுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் 21 நாட்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்திலே தங்க வேண்டும். அவர்களுக்கு நோய் அறிகுறிகள் இருந்தால் மருத்துவர்களுடனே பரிசோதிப்பார்கள். மேலும் அவர்கள் சிறப்பு மருத்துவமனையிலே தங்க வேண்டும். கனடியர்களுக்கு ஆபத்து குறைவுதான் என்றாலும் அனைவரையும் பாதுகாப்பாக வைக்க இந்த நடவடிக்கை முக்கியம் என்று சொல்லி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மே 30, 2026 அன்று ஒன்டாரியோ அரசாங்கம் தனது குடியேற்ற முறையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பழைய ஒன்டாரியோ குடியேற்ற திட்டத்தில், அதாவது OINP 9 பிரிவுகளை அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள். இப்போது அவர்கள் விருப்ப குறிப்பு, அதாவது EOA என்கின்ற ஒரு புதிய முறையை பயன்படுத்துகிறார்கள். புதிய விதிகளின் கீழ் மாகாணத்திற்கு தேவையான குறிப்பிட்ட வேலைகள் மற்றும் திறன்களை கொண்டவர்களை மட்டுமே விண்ணப்பிப்பதற்கு அதிகாரிகள் அழைப்பார்கள். நிறுவனங்களுக்கும் புதிய கடுமையான விதிகள் இருக்கிறது. ஒரு நபர் வேலைவாய்ப்பு மூலம் விண்ணப்பிக்க விரும்பினால் அந்த நிறுவனம் OINP-யிலே பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். சுகாதார பணியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறந்த திறமையானவர்களுக்கு புதிய வழிகளை உருவாக்க அரசாங்கம் விரும்புகிறது. ஆனால் பழைய விதிகளின் கீழ் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் இப்போது என்ன நடக்கும் என்று தெரியாமல் குழப்பத்திலே இருக்கிறார்கள். ஒன்றரை மாகாண குடியேற்ற பிரிவுகளினுடைய தேர்வு அளவுகோல்கள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக அரசு தெளிவான விளக்கங்களை கொடுக்காத வரைக்கும் இந்த குழப்பம் நீடிக்கும் என்றுதான் கருதப்படுகிறது. கனடா கடந்த டிசம்பரிலே தனது குடியுரிமை சட்டங்களை மாற்றியது. இப்போது உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கனேடிய குடியுரிமை கிடைக்கப்பெற இருப்பதாக அரசு கூறுகிறது. இந்த புதிய குடிமக்களில் சுமார் பாதி பேர் அமெரிக்கர்கள். புதிய சட்டத்தின்படி ஒருவரின் முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவை விட்டு சென்றிருந்தாலும் அவர்கள் கனடா குடியுரிமையை பெற முடியும். கடந்த காலங்களில் கியூபெக்கில் இருந்து பல மக்கள் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார்கள். இதன் காரணமாக 1,15,000-க்கும் மேற்பட்ட மக்கள் இப்போது குடியுரிமை பெற முடியும் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஏராளமான மக்கள் விண்ணப்பிப்பதால் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மிகவும் மெதுவாக இருக்கிறது. சான்றிதழை பெற இப்போது 5 மாதங்களுக்கு பதிலாக 12 மாதங்கள் ஆகிறது. உங்கள் குடும்ப பின்னணியை நிரூபிக்க நிறைய ஆவணங்கள் தேவை என்றும் இது தானாக வழங்கப்படாது என்றும் அதிகாரிகள் மேலதிகமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அனைத்து ஆவணங்களையும் ஒன்று சேர்த்து நீங்கள் வழங்கினால் நிச்சயமாக அரசு உங்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலிக்கும். கனடிய ஆயுதப்படைகள் 800 வீரர்கள் மற்றும் ஒரு பெரிய ரோந்து விமானம் மற்றும் 2 போர்க்கப்பல்களை ஹவாய்க்கு அனுப்புகிறது. அவர்கள் RIMPAC RIMPAC 2026 பயிற்சியிலே இணைய இருக்கிறார்கள். இது உலகின் மிகப்பெரிய சர்வதேச கடற்படை பயிற்சியாகும். 31 நாடுகளைச் சேர்ந்த 25,000-க்கும் மேற்பட்ட வீரர்கள் இதிலே பங்கேற்கிறார்கள். புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை சோதிக்க HMCS ரெஜினா என்கின்ற கப்பலை கனடா அனுப்புகிறது. மற்றொரு கப்பலான HMCS ஒட்டாவா நீருக்கடியிலே நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கும் புதிய தொழில்நுட்பத்தை சோதிக்கும் என்று கடற்படை தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான பயிற்சி என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். கனடிய மாலுமிகள் எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை தடுக்க பிற நாடுகளுடன் இணைந்து செயற்பட இது உதவும் என்றும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே கடற்பகுதிகளை பாதுகாக்க கனடா தயாராக இருப்பதையும் இது காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வட அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை, அதாவது CUSMA ஒப்பந்தத்தை மாற்றுவது குறித்து அமெரிக்காவும் மெக்சிகோவும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. இதை கனடாவினுடைய வாகன உதிரிப்பாகங்கள் உற்பத்தி துறையானது உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழுள்ள அமெரிக்க குழு ஒரு புதிய கடுமையான விதியை விரும்புகிறது. வட அமெரிக்க கார்கள் கூடுதல் வரி செலுத்துவதை தவிர்க்க குறைந்தது 50% அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட உதிரிப்பாகங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதேவேளை கனடா இன்னும் இந்த பேச்சுவார்த்தையிலே இணையவில்லை. ஆனால் பிளேவியா வோல்பே போன்ற கனேடிய கார் நிபுணர்கள் கனடாவால் இதை சமாளிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். கனடாவில் தயாரிக்கப்படுகிற கார்களில் ஏற்கனவே சுமார் 50% அமெரிக்க உதிரிப்பாகங்கள் தான் பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். மேலும் கனேடிய நிறுவனங்கள் அமெரிக்காவில் 176 தொழிற்சாலைகளை கொண்டிருக்கிறது. இவை 48,000 அமெரிக்கர்களுக்கு வேலையை கொடுக்கிறது. இரு நாடுகளும் இணைந்து செயற்படுவதால் இந்த புதிய விதிகளுக்கு பிறகும் கனடா அமெரிக்காவிற்கு சிறந்த வர்த்தக பங்காளியாக தொடர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கின்ற ஒரு செய்தியாக அந்த தொழில்துறைக்கு இருக்கிறது.
கனடிய அரசாங்கமானது கடலோர நகரங்களினுடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய முதலீட்டை வழங்க இருக்கின்றது. சிறு படகு துறைமுகங்களை சரி செய்ய அடுத்த 5 ஆண்டுகளிலே $957.8 மில்லியன் செலவிடப்பட இருக்கின்றது. இந்த புதிய நிதியானது 2026-27 நிதியாண்டிலே வழங்கப்பட தொடங்கும். அமைச்சர் ஹீத் மெக்டொனால்ட் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் உள்ள ஒரு துறைமுகத்துக்கு சென்று இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டார். நாடு முழுவதும் உள்ள பெரிய பழுதுபார்ப்புகள் மற்றும் புதிய கட்டுமான பணிகளுக்கு இந்த பணம் உதவும் என்று அவர் கூறினார். எடுத்துக்காட்டாக பிரெஞ்சு ரிவர் துறைமுகத்திலே பழைய கப்பல் நிறுத்தங்கள் சரி செய்யப்படும் என்றும் புதிய கட்டுமானங்கள் அனைத்தும் மோசமான வானிலை மற்றும் காலநிலை மாற்றங்களை தாங்கும் வகையில் வலுவாக கட்டப்படும் என்றும் அரசு உறுதியளித்துள்ளது. மீன்பிடித்து வாழுகின்ற 65,000 கனடியர்களின் வேலைகளை பாதுகாப்பதிலே இந்த பெரிய திட்டம் மிகவும் முக்கியமான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சரையில் நடந்த மிகவும் மோசமான ஒரு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஓல்ட் ஜேல் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற ஒரு கட்டடத்தில் இருந்து தாக்குதல் நடந்ததாக போலீசாருக்கு அழைப்பு வந்திருக்கின்றது. அங்கு ஒரு நபர் கடுமையான கத்திக்குத்து காயங்களுடன் இருப்பதை போலீசார் கண்டார்கள். சிறிது நேரத்திலேயே அருகில் உள்ள ஒரு பூங்காவில் இருந்து காயமடைந்த இன்னொரு நபரையும் கண்டுபிடித்தார்கள். அவர்களை காப்பாற்ற மருத்துவர்கள் கடுமையாக முயற்சித்தார்கள். ஆனால் ஒருவர் இறந்துவிட்டார். 2வது நபரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கே அவர் நிச்சயமாக உயிர் பிழைப்பார் என்று நம்புகிறார்கள். சிறிது நேரத்துக்கு பின்னர் பூங்காவில் கத்தியுடன் இருந்த ஒரு நபரை போலீசார் பார்த்தார்கள். அந்த நபரை கத்தியை கீழே போடுமாறு போலீசார் எச்சரித்தார்கள். ஆனால் அந்த நபர் தப்பியோட முயன்றார். முதலில் போலீசார் ஒரு சிறப்பு ரப்பர் புல்லட்டை பயன்படுத்தி அவரை சுட்டார்கள். ஆனால் அந்த நபர் தப்பியோட முயன்றார். பின்னர் போலீசார் அவரை துரத்தி சென்று தங்கள் உண்மையான துப்பாக்கிகளால் சுட்டார்கள். அந்த நபர் படுகாயமடைந்து பின்னர் மருத்துவமனையிலே உயிரிழந்தார். கத்திக்குத்து மற்றும் துப்பாக்கிச்சூடு குறித்து 2 வெவ்வேறு போலீஸ் குழுக்கள் தற்போது விசாரணைகளை நடத்தி வருகிறது. பணி விதிகள் குறித்தான 2 ஆண்டுகள் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு சுமார் 55,000 கனேடிய தபால் ஊழியர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது கடந்த சனிக்கிழமை அன்று புதிய 5 ஆண்டு வேலை ஒப்பந்தத்திற்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த புதிய ஒப்பந்தம் அதிக ஊதியத்தையும் வேலை செய்யும் முறையிலே மாற்றங்களையும் உறுதியளிக்கிறது. இது அங்கீகரிக்கப்பட்டால் தொழிலாளர்களுக்கு முதல் ஆண்டிலே 6.5%, 2வது ஆண்டிலே 3% ஊதிய உயர்வு கிடைக்கும். ஏப்ரல் மாதத்தில் தொடங்கிய இந்த வாக்குப்பதிவின் இறுதி முடிவுகள் திங்கட்கிழமை வெளியாகும். கனடா போஸ்ட் நிறுவனமானது பெருமளவிலே பணத்தை இழந்து நட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த வாக்கெடுப்பு நடக்கிறது. 2025 நிறுவனம் $1.5 பில்லியன் மேல் நட்டமடைந்தது. இந்த நிதி பிரச்சனை காரணமாக கனடிய அரசாங்கம் கனடா போஸ்டுக்கு $673 மில்லியன் நிதியுதவியையும் வழங்கியிருந்தது. இதேவேளை சிறிய நகரங்களில் உள்ள சில தபால் நிலையங்களை மூடலாம் என்றும் அரசு கூறியது. ஆனால் இது தொழிலாளர்களிடையே ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தியது. ஒருவேளை தொழிலாளர்கள் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்து வேலை நிறுத்தம் செய்தால் நிறுவனம் இன்னும் அதிக பணத்தை இழக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். வடக்கு மனிடோபாவில் உள்ள சுற்றுச்சூழல் குழுக்கள் மிகவும் கவலை அடைந்திருக்கு. மக்கள் புதிய மரங்களை நடுவதை விட மிக வேகமாக பெரிய காட்டுத்தீ கனடாவின் காடுகளை எரித்து வருகிறது. 2023 மற்றும் 2025க்கு இடையில் ஏற்பட்ட மோசமான தீ விபத்துகளால் கனடாவில் உள்ள மொத்த காடுகளில் கிட்டத்தட்ட 10% அழிந்து விட்டதாக அந்த குழுக்கள் கூறுகிறது. இழந்த அந்த மரங்களில் ஒரு சிறு பகுதியை மீண்டும் கொண்டுவர தொழிலாளர்கள் சுமார் 7.3 பில்லியன் சிறிய செடிகளை நட வேண்டும். இந்த வேலை இப்போது மிகவும் கடினமாகிவிட்டது. 2 பில்லியன் மரங்களை நடுவதற்கு பணம் கொடுத்த ஒரு பெரிய திட்டத்தை சமீபத்திலே அரசாங்கம் ரத்து செய்துவிட்டது. பழங்குடியின குழுக்கள் எரிந்த பகுதிகளில் இன்னும் கடுமையாக உழைத்து வருகிறார்கள். நிலங்களை மீட்டெடுக்க பைன் மற்றும் ஸ்ப்ரூஸ் மரங்களை நட்டு வருகிறார்கள். ஆனால் தொழிலாளர்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். ஆபத்தான வசந்த கால தீ மீண்டும் நிலத்தை அச்சுறுத்த தொடங்குகின்ற இந்த நேரத்திலே தங்களுக்கு கிடைக்கும் நிதி நிறுத்தப்படுவது வேதனை அளிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு கருணை நிகழ்வாக பண பிரச்சனையால் தவித்த ஒரு முன்பின் தெரியாத நபருக்கு உதவ பல கனடியர்கள் முன் வந்திருக்கிறார்கள். ஒரு பிரபலமான செய்தி சேனல் அதிக வட்டி கடனால் சிக்கிய ஒருவரின் கதையை ஒளிபரப்பியது. கனடாவில் பலரும் இப்போது விலைவாசி உயர்வால் சிரமப்படுகிறார்கள். மேலும் இத்தகைய மோசமான கடன்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குகிறது. இந்த செய்தியானது அந்த டிவியிலே ஒளிபரப்பான பிறகு செய்தி நிறுவனத்தின் போன்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. தங்கள் சொந்த பணத்தை கொடுக்க விரும்பிய பல கனேடியர்களிடமிருந்து 50க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்ததாக செய்தியாளர்கள் தெரிவித்தார்கள். பொதுமக்களின் உதவியோடு அந்த நபரின் கடன் முழுவதுமாக அடைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே வேலைக்கு செல்லும் வீடுகளில் வாழ்தல் என்பது கனடாவில் எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்தி காட்டியிருந்தது. இதேவேளை பல கம்யூனிட்டி தலைவர்களும் பொதுமக்களினுடைய இந்த உதவிக்கு நன்றிகளை தெரிவித்திருந்தார்கள், பாராட்டுகளை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மோசமான கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு எதிரான கடுமையான விதிகளை உருவாக்குமாறு அவர்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட கந்து வட்டி போன்ற ஒரு அதிக வட்டி கடனினால் தான் அந்த கனடியர் சிக்கியிருந்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக அதிக வட்டி வசூலிக்கின்ற கடன் நிறுவனங்கள் மீது கடுமையான விதிகளை கொண்டு வர வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களினுடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது.
இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.